பேச்சுரிமை சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பொது சிவில் சட்டம் பற்றி பலரும் பலவிதமாக பல்வேறு சேனல்கள் பேசிவிட்டனர். பேசுவதற்கு அது தோண்ட தோண்ட அல்ல குறையாத சுரங்கம் போல இருக்கு. அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலம் மோடியும் அமித்ஷா இந்த பாஜக RSS என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்றால், உலகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களை நல்லபடியாக வாழ வைக்க போகிறாங்களாம். அது இந்தியாவில் இருக்கிற இந்துக்களை விட்டாங்க, உலகம் முழுவதும் இருக்கிற இந்துக்களை நல்லபடியாக வாழ வைக்கிறத இவர்களுடைய தாரக மந்திரம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம். பொது சிவில் சட்டத்தின் மூலம் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும், குறிப்பாக முதல்ல இவங்க சொல்றது பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் இருக்கின்ற இந்துக்கள் அவங்க கொடுமைப்படுத்தப்படுகிறார்களாம். அவர்கள் இங்கே வந்துவிட்டால், இந்தியாவிற்கு வந்துவிட்டால், வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருடம் இங்கே குடியிருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். அதெல்லாம் சரிதான். அங்கே கொடுமைப்படுத்துறாங்கன்னு யார் சொன்னது? உங்களுடைய பொய்க்கு பித்தலாட்டத்துக்கு தான் அளவே இல்லையே. அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஜாதி இல்லை. நீங்கள் நல்லா நண்பர்கள் ஒன்று கவனிங்க, பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் இருக்கின்ற இந்துக்களிடம் ஜாதி இல்லைங்க. ஜாதி பேசினால், ஜாதி பார்த்தால் அந்த இஸ்லாமிய நாடுகள் அதை கடுமையாக ஒடுக்கிடுவாங்க. ஜாதி ரீதியான மோதல்கள் எங்கேயாவது, பங்களாதேஷ்லையாவது பாகிஸ்தான்லையாவது இன்றளவிற்கும் ஜாதி ரீதியான மோதல்கள் எங்கேயாவது நடந்திருக்கா? மத ரீதியான மோதல்கள் நடந்திருக்கலாம். மத பிரச்சனை அது எங்கேயுமே வர்றதுதான். உலகம் முழுவதும் இருக்குது. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே கூட இருக்குது. ஈரான்லே ஷியா சன்னி முஸ்லீம் பிரச்சனை இருக்குது. சூடானில் இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது, சவுதியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. மத ரீதியான மோதல்கள் எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், இஸ்லாமிய பிரிவுகளுக்குள்ள, கிறிஸ்தவ பிரிவுகளுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அது சொல்ல முடியாது. ஆனால் பாகிஸ்தான்ல இன்று வரைக்கும், சுதந்திரம் அடைந்து இன்று வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஜாதி கலட்டா வந்திருக்குன்னு பாருங்க. பங்களாதேஷ்ல எங்கேயாவது ஜாதி கலட்டா வந்திருக்கான்னு பாருங்க. ஏன் தெரியுமா? வராது. ஏன்னா அங்கே RSS இல்லை, பிஜேபி இல்லை. RSS, இந்துத்துவா, சனாதன கும்பல் இருந்திருந்தா பாகிஸ்தானை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க, பங்களாதேஷையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அங்கே எல்லாம் RSS தடை செய்யப்பட்டது. அங்கே அவ செயல்பட முடியாது. வக்கனையா வந்து பேசுறீங்க இங்க. இந்த RSS இவங்க இப்ப சப்போஸ் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான்ல இவர்களுடைய தந்திரமான பேச்சு, இவர்களுடைய கொலையடிக்கிற பேச்சு, நாக்குல சீனிய தேனை தடவிக்கிட்டு கூப்பிடுறானுங்கல்ல, ஆட்டை தடவி கொடுத்து நல்லா கத்திய கூர்மையை தீட்டிக்கிட்டு தடவி கொடுத்து வெட்டுவானுங்கள்ல, குறவலையில் கையை கத்திய வைப்பான்ல, அதே மாதிரி வந்துக்களே வாருங்கள், இந்துக்களே வாருங்கள். வந்த உடனே எந்த ஜாதியில சேர்ப்ப? எந்த ஜாதியிலையா சேர்ப்ப? ஏதாவது ஒரு ஜாதி வர்ணடிச்சு விட்டுறது. ஓன் ஜாதியில சேர்க்க மாட்டேன், அமித்ஷா ஜாதியில சேர்க்க மாட்டேன், மோடி ஜாதியில சேர்க்க மாட்டேன், பிராமணர்கள்ல சேர்க்க மாட்டேன். எங்கேயாவது தள்ளி போன ஜாதி கிடந்தா அதுக்கு வா உனக்கு கூட இடஒதுக்கீடு தர்றான், நீ இந்த ஜாதியில தாழ்ந்த ஜாதியில சேர்ந்துக்க, நீ பிற்பட்ட ஜாதியில சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஜாதி வர்ணம் பூசி ஜாதி பெயிண்ட் அடிக்கிறதுக்காகத்தான் இவங்க இப்போ இந்த பொது சிவில் சட்டத்தை அளவு கடந்து இவங்க இந்த இது குதின்னு குதிக்கிறாங்க. தென்னாப்பிரிக்காவில் ஜாதி இருக்கா இந்துக்கள்கிட்ட? அங்கே இருக்காங்கல்ல இந்துக்கள், அவங்கள கூப்பிடு. சரி, இதில் மொரிஷஸ் தீவில் அவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, செஷல்ஸில் அவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, தமிழ் பேசுவாங்க, மொரிஷஸ் தமிழர்கள் தமிழ் பேசுவாங்க, கென்யாவில் அவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. கூப்பிடுவேன், கூப்பிட்டா. ஆனால் அங்கே எல்லாம் அவர்களுக்கு ஜாதியே கிடையாது. அங்கே இருக்கிற இந்துக்கள் யார் வேண்டுமானாலும், யாரோடது வேண்டுமானாலும் கலந்து திருமண உறவுகளை பண்ணிக்கிறாங்க. இது இவ்வளவு எதுக்கு? இவ்வளவு அங்கெல்லாம் ஏன் போக? கொழும்பு சிட்டியில இருக்கிற, அதாவது யாழ்ப்பாணத்தில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் ஜாதி இருக்குது அதிகமா. கொழும்பு மற்ற சிங்கள பகுதிகள், அங்கே இருக்கிற இந்துக்களிடம் ஜாதி இல்லைங்க. அவங்க ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றதே இல்லை. அவங்களுக்கு ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணும்போது கிடையாது. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கா? இருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கோ உறவு முறைகளுக்கோ அது ஒரு தடையா இல்லை.
சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் இல்லை. ஜாதின்னு பேசுனா நறுக்கிவிடுவான் நறுக்கி. ஏனென்றால் அங்கே எல்லாம் ஆர்எஸ்எஸ் இல்லை, பாஜக இல்லை. பாஜக ஆர்எஸ்எஸ் எங்கே வேறுன்றதோ அங்கே எல்லாம் ஜாதி இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தில் காலுன்றாங்க. யாழ்ப்பாணத்தில் அப்பட்டமாக ஜாதி அதிகளவு கொடிகட்டி பறக்கிறது. அதனால இவங்களுக்கு தோதான இடம். அதனால தங்களுடைய கையில் விஷ பாக்கெட்டு, இந்த எட்டிக்காய், என்ன அரளிக்காய், இந்த மாதிரி விஷ விதை பாக்கெட்டுகளோட போய் ஆர்எஸ்எஸ் இறங்கிட்டானுங்க. அங்கே ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆகவே இவங்க இந்த சட்டத்தின்படி பாகிஸ்தானில் இருக்கிற இந்து சகோதரர்கள், பங்களாதேஷில் இருக்கிற இந்து சகோதரர்கள், இந்த கசாப்பு கடைக்காரர்கள், ஆர்எஸ்எஸ் பாஜக கசாப்பு கடைக்காரர்களுடைய பேச்சை நம்பி நீங்க இங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுடைய தலைமுறை ஒரு ஜாதி கும்பலுக்குள், ஜாதி பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ளும். இங்க வந்து உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கை போயிடும். என்ன, இந்த ஜாதி தானே தென் மாவட்டங்கள் முழுவதும் பற்றி எரியுது. ஜாதி கயிறு கட்டிக்கிட்டு தூத்துக்குடியில், நெல்லையில், இதில் எல்லாம் வந்து கூலிப்படையில் சேரலாம். நீங்கள் வந்தால் இங்கே ஜாதி கூலிப்படை, ஜாதிக்கு ஒரு கூலிப்படை இருக்குது, அதில் சேரலாம். அந்த மாதிரி கொலைப்படையில் சேர்றதான் ஒரே வேலை வாய்ப்பு இங்கே இருக்குது. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி உங்களை ஏதாவது உங்கள் வாரிசுகளை ஏதாவது ஒரு கூலிப்படையில் சேர்த்து விட்டுருவானுங்க பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் காரனுங்க. இதற்காகத்தான் இவர்கள் கூப்பிடுகிறார்கள். நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா இங்கே வந்தால் ஜாதிக்குள்ளே வந்துடுவீங்க. இந்தியாவுக்குள் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் விட்டு விட்டு இங்கே வந்தால் ஜாதிக்குள்ளே வந்துடுவீங்க. ஜாதிக்குள்ளே வந்துட்டா அதுக்கு பிறகு நீங்கள் கூலிப்படையாக போயிடுவீங்க. இதற்காகத்தான் இவர்கள் வலிந்து கூப்பிடுகிறார்கள். உலகத்திலே மிகப்பெரிய கூலிப்படை எதுவும் உருவாக்க போறாங்களோ என்னமோ தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் இல்லாத இடங்களில், பாஜக இல்லாத இடங்களில் எல்லாம் ஜாதி இல்லை. எங்கே ஆர்எஸ்எஸ் வலுவாக இருக்கிறதோ அங்கே வலுவாக ஜாதி இருக்கிறது. ஆகவே பொது சிவில் சட்டம் என்பது ஜாதியை மீண்டும் புனரமைக்கின்ற, அதை அடிப்படையாக கொண்ட வர்ணாசிரம தர்மத்தை, சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு முயற்சி. இதற்குத்தான் சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் பயன்படும். வேற எதற்கும் பயன்படாது. ஏன்னா பொது சிவில் சட்டத்தினுடைய பல்வேறு நடைமுறைகள் ஏற்கனவே இந்திய கோர்ட்டுகள் வாயிலாக ஷாபானு வழக்கில் கொடுத்த தீர்ப்பு இதன் மூலமாக நடைமுறையில் இருக்கு. இது புதுசாக ஒன்று நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இது எதுக்கு சிஏஏ சட்டம்? எதுக்குங்க சிஏஏ? நீங்கள் வந்து சொல்றது வந்து அங்கே இருக்கிற இந்துக்களை இங்கே வந்துருங்க, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை அடிச்சு விரட்டிடுவோம். என்ன, அங்கே இருக்கிற இந்துக்களை கூப்பிட்டு அதற்கு பிறகு இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இத்தனை வருஷம் இருந்தால் தான் நீ இஸ்லாமிய இந்தியன், இல்லாட்டினா வெளியே போ அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிடலாம். இதுக்கு தான் இவங்க பிளான். அங்கிருந்த இந்துக்களை கூப்பிட்டு கொண்டு இங்கிருந்து சுத்தமாக இஸ்லாமியர்களை வெளியேற்றுவது. அதுக்கு சிஏஏ தேவையில்லைங்க. மோடிக்கு இன்னொரு தடவை ஓட்டு போட்டாவே போதும். பங்களாதேஷிலிருந்து வந்திருக்க முஸ்லீம், பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்க முஸ்லீம், குறிப்பாக பங்களாதேஷ் முஸ்லீம்கள் தான், அஸ்ஸாம்லையும் வெஸ்ட் பெங்காலையும் இருக்கிற முஸ்லீம்களும் கையெடுத்து கும்பிட்டு தாக்கு பிடிக்க முடியலை, விலைவாசி, வறுமை, வேலையின்மையில் நாங்கள் போகிறோம் எங்கள் சொந்த நாட்டுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. இன்னொரு தடவை மோடிக்கு ஓட்டு போடுங்க. சிஏஏ சட்டமே தேவையில்லை. ஏன், அந்த இஸ்லாமிய சகோதரர்களோடு சேர்த்து இந்துக்களும் வெளியேற வேண்டியதான். நாட்டை விட்டு வாழ்றதுக்கு வழி இருக்காது. எல்லாத்தையும் அதானி அம்பானி கையில் கொடுத்துருவோம். அப்புறம் நீண்ட கியூ வரிசையில் அதானி வீட்டில் போய் வாங்கி திங்கிறதுக்கு அவன் சோறு போடானான்னு நிற்கணும். இந்த நிலைமைக்கு தான் நாட்டை கொண்டு வருவார் மோடி. ஆகவே சிவில் சட்டம் தேவையில்லை, பொது சிவில் சட்டம்லாம் தேவையில்லை. மோடிக்கு இன்னொரு தடவை ஓட்டு போட்டாவே நாடு விளங்கிடும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறிடும். ஆட்டோமேட்டிக்காக இஸ்லாமியர்கள், இங்கே வந்து ஊடுருவிக்கின்ற இஸ்லாமியர்கள், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் போயிடுவாங்க. வேணாம், இங்கே வேலை வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சொல்கிறதெல்லாம் போய் பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம். இது எதுக்கே நம்ம இங்கே இருக்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடி வந்தால் மீண்டும் போயிடுவோம். அங்கே இப்பொழுது பாகிஸ்தான், பங்களாதேஷனுடைய பொருளாதார வளர்ச்சி அபாரமாக இருக்குது. அவங்களுடைய டாலருக்கு நிகரான பங்களாதேஷ் ரூபாயுடைய இது வந்து இந்திய ரூபாயை விட வலுவாக இருக்குது. அவனுடைய அந்நிய செலாவணி வலுவாக இருக்குது. அவனுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏற்றுமதி அபாரமாக இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானும் தன்னுடைய சிதைவுகளிலிருந்து மீண்டு வந்து அபாரமாக பங்குச்சந்தை எல்லாத்துலேயும் அபாரமாக ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன் அவங்க திருப்பி போயிடுவாங்க. நீ மட்டும் மறுபடியும் ஒரு வந்து உட்காரு, எல்லாமே தலைகீழாக நடக்கும். ஆகவே இந்த தவறை இந்திய சமூகம் செய்யக்கூடாது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, ஏப்ரல் 19. பார்ப்போம். தொடர்ந்து பேசுவதை பேசுவோம், உண்மைகளை சொல்லுவோம்.
மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். மறக்காமல் ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.